வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு துணை செயலாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். திமுக இந்த முறை ஆட்சி பொறுப்பை பெற முடியாத ஒரு சூழல்ல, அதிமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத சூழல்ல இருதுருவ அரசியல் முடிவுக்கு வந்தது அப்படின்னு நிறைய ஆய்வுரைகள், பொழிப்புரைகள் நிறைய பார்க்க முடிகிறது. இந்த இருதுருவ, அதாவது திராவிட அரசியல் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்ற கருத்தாக்கம் தான் முன்வைக்கப்படுகிறது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? திராவிட அரசியல் முடிவுக்கு வந்ததுங்கிற கருத்தாக்கம் அவங்க சும்மா ஒரு ஒரு தற்கால சுகத்துக்காக வேணா சொல்லிக்கலாம். ஒரு மனது அப்பதான் ஆறுதல் படும் அப்படிங்கிறதுக்காக வேணா அவங்க இஷ்டத்துக்கு அதை சொல்லிக்க முடியும். ஆனால் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களும் இங்கே எழுப்புன ஒரு தத்துவம் இருக்குல்ல, அந்த தத்துவத்திலிருந்து விலகாத வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறது தான் பேஸ்லைன். அதனால திராவிட ஆட்சி முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கனவுலையோ கற்பனையிலையோ வேணா நடந்துக்கலாம். அடிப்படையில் பொலிட்டிக்கல் சென்டராக இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குங்கிறது தான் தொடர்ச்சியாக இந்த தேர்தலும் சொல்லியிருக்கிறது, இதுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலும் சொல்ல போகுது. இருதுருவ அரசியல் முடிவுக்கு வருதா இல்லையாங்கிறத அடுத்து வரக்கூடிய தேர்தல் தான் தீர்மானிக்கும். அது வரைக்கும் நம்மளால அந்த முடிவுக்கு வர முடியாது. அதை தாண்டி இன்னைக்கு நம்முடைய கோரிக்கைகள் தான் முதன்மைப்படுகின்றன. என்னன்னா, நம்ம மொழிக் கொள்கையாக இருக்கட்டும், தமிழ்நாடுங்கிற ஐடென்டிட்டியை தனித்துவமாக காப்பாற்றிக்கிற விவகாரங்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோடு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய உறவு நிலைகளாக இருக்கட்டும், மாநில உரிமைகள் தொடர்பான தமிழ்நாட்டின் குரல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டப்பனான ஸ்டாண்டை இதுவரைக்கும் தமிழ்நாடு எடுத்துகிட்டு இருந்திருக்கு. அது திமுகவாக இருக்கலாம், அதிமுக கொஞ்சம் விலகி போனாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளால் அவை மீண்டும் திருப்பி அதே இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல புதிதாக அமைந்திருக்கக்கூடிய ஆட்சியும் எதையும் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும்ங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பை தவிர, அதை தாண்டி இந்த ரொம்ப ப்ரீ மெச்சூர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும். ரொம்ப ஏர்லி டு ப்ரிடிக்ட். அப்போ அந்த ஏர்லி டு ப்ரிடிக்ட் ஸ்டேஜில் we can request இந்த கோரிக்கைகள்லாம் நாங்கள் வைக்கிறோம். இந்த தோல்வி அப்படின்றதற்கு பின்னால நிறைய அறிவுரைகள் சமூக வலைதளங்கள்ல அல்லது ஊடகங்கள்ல முன்வைக்கப்படுது. திமுக எதில் கவனம் செலுத்த வேண்டும், எங்கு தவற விட்டது திமுக அப்படின்னு. அஃப்கோர்ஸ் திமுக தலைவர் ஒரு வெப் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது ஏஐ இன்டகிரேட்டடாக நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அதுவே பேராஃப்ரைஸ் பண்ணி கொடுக்குது. இன்புட் எல்லாம் வாங்கி அதை ஆய்வு செய்ய குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு ஆய்வு செய்து 60 இருந்தாலும் கூட எங்கு தவற விட்டது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பை நோக்கி நிறைய விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதே போல அதிமுகவினுடைய தோல்வி அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிஸ் ஆகிறத பார்க்க முடியல. அடிப்படையில் நான் போன கேள்விக்கு சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் சென்டர் திமுக தான். ஜெயலலிதாவே ஆட்சியில் இருந்தாலும் இவர்கள் திமுகவை நோக்கி தான் கேள்வி கேட்பாங்க. திமுக ஆட்சியில் இருந்தாலும் இவர்கள் திமுகவை நோக்கி தான் கேள்வி கேட்பாங்க. பழனிசாமி ஆட்சியில் இருந்தாலும் இந்த திமுகவை நோக்கி தான் கேள்வி கேட்பாங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்குது, பழனிசாமி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் நம்ம அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பேச தொடங்கின காலம். அப்போல்லாம் ஆட்சியை நோக்கி ஏதாவது குறை சொன்னோம்னா 2 வகையான விமர்சனங்கள் வரும். உங்கள் கவர்மெண்ட்லையும் இப்படி தானே இருந்துச்சுன்னு ஒன்று, இன்னொன்று எதிர்கட்சியாக நீங்கள் ஏன் இதை தடுக்கலை அப்படிலாம் கேட்பாங்க. எதிர்கட்சியாக இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏன் போராடல, வெறும் அறிக்கை போதுமா, செய்ய வேண்டியது ஆளுங்கட்சி தான், அதை கேளுங்களான்னா நீ ஏன் செய்யலை. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுகவை நோக்கி தான் விமர்சனங்கள், கேள்விகள், குத்தல்கள், குடைச்சல்கள், வைத்தறிச்சல்கள், இது எல்லாத்தையும் கொட்டுற ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்க திமுக தான் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் அவர்கள் திமுகவை நோக்கி தான் தங்களுடைய எல்லா விதமான அறிவு ரீதியான அல்லது அறிவற்ற எல்லா விமர்சனங்களையும் இங்கே தான் வைப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்த அப்போ அதுக்கு என்னென்னா, அதுக்கு அடிப்படை காரணம் இவங்க எல்லாருக்கும் ஆழ் மனதில் ஒரு திமுக காழ்ப்பு உண்டு, திமுக மீதான வெறுப்பு உண்டு. அதை கொட்டி தீர்த்துக்கிறாங்க. எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இந்த கேள்விகள் வைக்கப்பட. நீங்க எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அப்படின்னா ஜென்யூனான விமர்சனங்கள் இருக்கு. திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், திராவிட இயக்கத்தின் கோட்பாட்டு ரீதியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், திமுகவின் நலன் விரும்பிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த வெப்சைட்ல போய் சொல்றாங்க. அல்லது தனிப்பட்ட முறையில் தலைவருக்கோ கட்சிக்கோ எழுதி அனுப்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இல்லை அதை பொது வெளியில் கட்டுரைகளாக எழுதக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நான் டெய்லி எழுந்த உடனே, காலையில் எழுந்தவுடன் ஃபேஸ்புக்கு திறந்து, ட்விட்டரை திறந்து ஒரு பக்கத்துக்கு திமுகவை திட்டி, திமுக எங்கே தவறு தெரியுமா அப்படின்னு ஒரு நீண்ட கட்டுரை எழுதிட்டு
அடுத்த வேலையை பார்க்க போகிறது. இதை ரொட்டீனாக வச்சுருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து இதை வந்து நான் திமுகவை எவ்வளோ டீக்ரேட் பண்ண முடியும், எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியும், அதை நான் பண்ணுவேன். அவ்வளோதானே தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த காழ்ப்புக்கு என்ன காரணம்? இல்லை, அடிப்படையில் திமுக பேசக்கூடிய தத்துவங்கள் மீது அவர்களுக்கு காழ்ப்பு. அந்த வந்து நான் அதை எதிர்த்தேன் அப்படின்னா நான் ஒரு அடிப்படைவாதி, நான் ஒரு பிற்போக்குவாதிங்கிறது இந்த சமூகத்துக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நான் போட்டிருக்கிற முகமூடி இருக்குல்ல, நான் ஒரு முற்போக்கு முகமூடி போட்டிருக்கேன், நான் வந்து ஒரு தத்துவவாதி முகமூடி போட்டிருக்கேன், நான் ஒரு டீசெண்டான ப்ரொஃபைலில் இருக்கேன், நான் போய் இந்த தத்துவங்களை எதிர்க்கிறதா? அதை எதிர்க்க மாட்டேன். அப்போ அந்த தத்துவத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணி இந்த தத்துவத்தை நலிஃபை பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய உள்ளார்ந்த நோக்கமாக இருக்கும். அதுதான் இங்கே வரக்கூடிய காழ்ப்புக்கு காரணம். நீங்கள் இந்த தேர்தல் 2026 தேர்தலில் 2 கட்சிகள் தோற்றுருக்கு. ஒன்று திமுக தோற்றுருக்கு, இன்னொன்று அதிமுக அதை விட மோசமாக தோற்றுருக்கு. இன்னைக்கு முன்னணி ஊடகங்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், முன்னணி அறிவுஜீவிகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் யாரை நோக்கி தங்களுடைய விமர்சனங்களை, யாரை நோக்கி தங்களுடைய கருத்துக்களை செலுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை நோக்கி. ஏன் அதிமுகவுக்கு அந்த அட்வைஸ் சொல்லலை? ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அட்வைஸ் சொல்லலை? இன்னைக்கும் 19-20 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு அதிமுகவுக்கு. அதிமுக எங்கெல்லாம் வீக்கன் ஆயிருக்கோ அங்கதான் வந்து தாவேகா வந்து பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அப்போ ஃபைட் எங்கெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருக்கோ அங்கெல்லாம் டிஎம்கே 80%, 20% ஏடிஎம்கே வந்துருச்சு. எங்கெல்லாம் களத்தில் ஏடிஎம்கே இல்லாமல் போயிருந்துச்சோ அந்த இடத்தையெல்லாம் தாவேகா கைப்பற்றிருக்கு. ஏன்னா நாங்கள் சண்டை போட்டது ஏடிஎம்கே கூட, நாங்கள் வந்து எதிர் அரசியல் பண்ணது ஏடிஎம்கேக்கு எதிராக. அப்போ அவங்க களத்தில் இல்லாத இடத்துல நாங்கள் இல்லாத எதிரிக்கு எதிராக சண்டை போட்டிருக்கோம், ஒரு புதிய எதிரி உள்ள புந்துட்டான். இவ்வளோதான் இந்த தேர்தலுடைய அடிப்படை. அப்போ நீங்கள் யாரை நோக்கி உங்களுடைய கட்டுரைகளை கூர்மையாக வச்சுருந்துருக்கணும். இந்த 21 அரசியலை விரும்புகிறவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு ஜென்ரல் அப்சர்வர்ப்பா, எனக்கு எல்லா கட்சிகள் மீது மதிப்பு இருக்கு, அந்த கட்சிகளுக்கெல்லாம் நான் வந்து எங்க தவறுனீங்கன்னு சொல்ல போறேன் அப்படின்னா நீங்க 2 தரப்புக்கு சொல்லியிருக்கணும்ல. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதிமுகவில் ஒரு செங்குத்து பிளவு இருக்கு. அது செங்குத்து பிளவா சின்னதா பெருசாங்கிறதெல்லாம் போக போக தெரியும். ஒரு பெரிய பிளவு வந்து இருக்கு. அது டிடிவி வெளியே போனதை விட, சசிகலா அம்மையார் வெளியில போனதை விட, ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டதை விட இன்னைக்கு அந்த பிளவு இன்னும் பெருசா தெரியுது. விசிபிளா நமக்கு அது ரொம்ப பெருசா தெரியுது. சட்டமன்றத்துல 2 பகுதியா இருக்கிறாங்க. இன்னொன்னா பெரும் பகுதி எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறதா தான் அந்த கணக்கு சொல்லுது. அதே சமயம் மாவட்ட செயலாளர்களை டெய்லி அவர் நீக்கிட்டு இருக்கிறார். இந்த கூத்துகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் இது குறித்து அதிமுக தலைமைக்கு அட்வைஸ் மழை பொழிஞ்சிருப்பாங்களா? ஏதாவது ஒரு பத்திரிக்கை இது குறித்து தீவிரமான கட்டுரைகளை தீட்டிருக்குமா? ஏதாவது ஒரு ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு பெரிய நியூஸ் பேக்கேஜை இது தொடர்பாக பண்ணியிருக்காங்களா? ஏன்னா ஃப்ரீ ஹேண்ட், நான் உன்னை தொட மாட்டேன், நான் உன்னை கண்டுக்க மாட்டேன். அப்போ இவங்கெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அடிக்கடி, அதிமுக எவ்வளவு பிளவுகளை பார்த்த கட்சி தெரியுமா, எவ்வளவு பிளவுகளை பார்த்த கட்சி தெரியுமா அப்படின்ட்டு. 2 விஷயம். பிளவு வந்து அரசியல் ரீதியிலானது. அந்த பிளவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் செலுத்த வேண்டிய கருத்துருவாக்க சக்திகள் இருக்குல்ல, அதை பேசுனதே கிடையாது. அப்போ இந்த பிளவை மக்கள்கிட்ட கன்வெர்ட் பண்ணி அது பிளந்து கிடக்கு, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குங்கிற செய்தியை மக்கள்கிட்ட போய் காலந்தோறும் யாரும் சேர்த்ததே கிடையாது. அந்த ப்ரிவிலேஜ் அதிமுகவுக்கு உண்டு, அந்த ப்ரிவிலேஜ் இன்னைக்கு தாவேகாவுக்கு உண்டு, அந்த ப்ரிவிலேஜ் வந்து காங்கிரஸுக்கு உண்டு, பிஜேபிக்கு உண்டு, எல்லாருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. ஓகே, அந்த ஊடக சொகுசுன்னு முதல்வர். ஆமா, ஊடக சொகுசு சிம்பிள். இன்னைக்கு வந்து ஒரே ஒரு டிசன்ட் வாய்ஸ் திமுகக்குள்ள இருந்து இந்த தோல்விக்கு பிறகு ஒரே ஒரு டிசன்ட் வாய்ஸ், ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்பாளர் ஒரே ஒரு ஃபேஸ்புக் பதிவு டிசென்ட்டாக போட்டிருந்தாருன்னா, தலைமைக்கு எதிராக போட்டிருந்தாருன்னா அது எல்லா நாளிதழ்களையும் தலைப்பு செய்தி, எக்ஸ்க்ளூசிவ் பேக்கேஜஸ் நியூஸ் மீடியா போட்டிருக்கோம். ஆனால் அதிமுகவில் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தாலும் அது குறித்து கண்டுகொள்ளவே ஏன்னா அந்த சொகுசு அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ இவங்களையெல்லாம் வின் பண்ண பிறகுதான் திமுக தேர்தல் களத்துக்கே போகுது. தேர்தல் களத்தில் திமுக எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகள் விசிபிளாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அல்ல, அது 2வது தான். இந்த கருத்துருவாக்க சக்திகள் இருக்காங்கல்ல, இவங்க தான் முதன்மை எதிரிகள். இவங்களை தாண்டி தான் நாங்கள் வந்து களத்தில் போய் கட்சிகளையே சந்திக்கிறோம். இன்னைக்கு அந்த கருத்துருவாக்க சக்திகளில் புதுசாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற ஒன்றும் கூட ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி நெட்வொர்க்கிங் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. திமுக அதையெல்லாம் எதிர்கொள்ளும் அளவிற்கு தன்னை தகவமைத்துக் கொள்ள முடியுமா? சார், திமுக எல்லா காலகட்டத்திலையும் தன்னை அப்டேட் பண்ணிக்கும். முதல் 25 வருஷம் காங்கிரஸுக்கு எதிராக அரசியல், அப்புறம் ஒரு 50 வருஷம் அதிமுகவுக்கு எதிராக, அதில் ஒரு 25 வருஷம் எம்ஜிஆருக்கு எதிராக, 25 வருஷம் ஜெயலலிதாவுக்கு எதிராக.
இன்னைக்கு புதுசாக ஒரு ஃபோர்ஸுக்கு எதிராக நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எதிரில் நிற்கக்கூடிய முகங்களும் எதிரில் நிற்கக்கூடிய கட்சிகளும் அமைப்புகளும் தான் மாறி இருக்கே தவிர ஒரு எண்டில் திமுக தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு எண்டில் திமுக சென்ட்ரிக்காக தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ நான் இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறேன் இல்லை ஆதரித்து அரசியல் பண்ணுறேன், இதுதான் இங்கே வந்து அடிப்படை. ஸோ இங்கே ஒரு பொலிட்டிக்கல் பவுண்ட்ரியில் திமுகவை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு லைனை வரைஞ்சிட முடியாது. இதுதான் பேஸ். அப்போ அந்த அடிப்படையில் ஏன் நாங்கள் இவ்வளோ காலம் நிற்கிறோம்னா, நாங்கள் காலந்தோறும் எங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ணப்போ அதுக்கேற்ற ஒரு அரசியலை நாங்கள் பேசிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் எதிர்த்து அரசியல் பண்ணப்போ அதற்கேற்ற ஒரு அரசியலை அடாப்ட் பண்ணிட்டோம். ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் பண்ணப்போ அதற்கேற்ற ஒரு அரசியல். இன்னைக்கு விஜய் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய நெருக்கடி வருது. அப்படிங்கிறப்போ அதற்கு என்ன மொழி தேவையோ, அதற்கு என்ன உத்திகள் தேவையோ, அதற்கு என்ன அப்டேஷன் தேவையோ அந்த அப்டேஷனை திமுக எடுத்துக்கும், செய்யும், நிச்சயமா செய்யும். அதில் எந்த மாற்று கருத்து? ஒரு பக்கம் பலரும் வந்து மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பகுதி அளவில் இருக்கும் சிக்கல்கள், இணையதளத்தில் இருக்கும் சிக்கல்கள் அப்படின்னு பேசினாலும், இந்த போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ்ல வந்து திமுகவுக்கு எதிராக இருந்தது என்னென்னன்ற அனாலிசிஸ்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர் விடுபட்டு இருப்பதாவே தெரியுது. அது வந்து டெல்லி வந்து ஆடுகின்ற ஆட்டம் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பட்டியலில் டெல்லியினுடைய இன்வால்வ்மெண்ட் என்ன அப்படின்றது குறித்த அனாலிசிஸ் பெருசாவே வரல. அதை ஏன்னு நினைக்கிறேன் சார்? பொதுவாக இது கான்ஸ்பிரசி தியரியாக மாறிடும் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா. ஆனால் சில நேரங்களில் வந்து நமக்கு விசிபிளாக தெரிகிறது மட்டுமே அரசியல் கிடையாது. இன்விசிபிளாக ஒரு அரசியல் எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த பின்புலத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 2017-18க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் பேசின அரசியல் வந்து அது நேரடியாக அதிகார குவிப்புக்கு எதிரான ஒரு அரசியலை தான் அது தொடர்ந்து பேசியிருக்கு. அது 2019 இருக்கலாம், 2021 இருக்கலாம், 2024 இருக்கலாம், இன்னைக்கு 2026 இருக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகுது. நேரடியாக பிஜேபி வர்சஸ் திமுக, ஆரியம் வர்சஸ் திராவிடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது எவால்வ் ஆகி அசம்பிளி, பார்லிமெண்ட் வர்சஸ் அசம்பிளி, இப்படி ஒவ்வொரு இடமும் மாறி 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 ஒரு கட்டத்தில் 24க்கு பிறகு அது 26ல் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுங்கிற நரேட்டிவா மாறுது. அதை எந்த டீப் ஸ்டேட்டும் அலோவ் பண்ணாது. அப்போ நீங்கள் வந்து நாங்கள் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கோம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம், அதை மையப்படுத்தி மட்டும் வாக்கு கேட்டிருந்தோம்னா நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு எதிரியாக மாறி இருக்க மாட்டோம். நாங்கள் அதை பண்ணிட்டோம், அதுக்கு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் மாநில உரிமை முதன்மைப்படுத்தி அரசியல் பண்ணுறோம். டெல்லியா தமிழ்நாடான்னு கேட்குறோம். டெல்லி ஆதிக்கமா தமிழ்நாட்டின் உரிமையான்னு கேட்குறோம். அதுதான் இன்னும் டு பி ஃப்ராங்க், அதை இன்னும் கஸ்டமைஸ் பண்ணோம்னா டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஆதிக்கமா தமிழ்நாட்டின் தனித்துவம் மிக்க உரிமை கொள்ளலாம். இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல, இதை கூர்மைப்படுத்தி தான் இந்த தேர்தலே சிந்திக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரியான வாய்ஸஸை வந்து ஒருபோதும் டெல்லி விரும்பாது. அதுதான் நீங்க கேட்குறீங்க. பட் அதை நம்ம டீட்டெயில் பண்ணி பேசணும்னா கான்ஸ்பிரசி தியரியா போயிடுங்கிறதுனால அதை பொலிட்டிக்கலா எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத திமுக தனக்கு உள்ளாக விவாதித்துக் கொள்ளுமே தவிர வெளிப்படையாக அதை பேசுறதுக்கான சூழல். ஆனால் இந்த ஸ்டேட்டுக்கு எதிரான நமக்கு ரொம்ப விசிபிளாக தெரிந்தது இந்த ஸ்டேட் அப்படின்றது வந்து ஒரு பார்ப்பனிய பனியாமயமான ஸ்டேட்டுன்றது தான் பெரியார் சொன்னது, அண்ணா சொன்னது, கலைஞர் சொன்னது. இன்றைக்கும் நாம் எதிர்கொண்டிருப்பது அதே இதை தான் எதிர்கொண்டு கொண்டிருக்கோம். இதோட திமுக ஐக்கியப்பட்டு செயல்பட்டது ஒரு காலத்தில், திமுக முரண்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதோடு ஒரு போராட்டத்தை திமுக தொடர்ந்து நடத்தி கொண்டே வந்திருக்கிறது. இந்த ஸ்டேட் பார்ப்பனிய பனியா ஏகாதிபத்தியம், டெல்லி ஆதிக்கம், இந்த மாதிரியான எது ஒன்றோடு திமுக தன்னை காம்ப்ரமைஸ்க்கு உட்படுத்தி இருந்தாலும் அது 2 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கும், 3 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கும். அதிமுகவில் எம்ஜிஆர் இருந்தது போலவோ அல்லது ஜெயலலிதா இருந்தது போலவோ கண்டினியூஸ் டேர்ம் வந்து அதற்கு கிடைச்சிருக்கும். அதனால் திமுகவுக்கு ஏன் அப்படியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா, அது நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஆதிக்க அமைப்புகளோடும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட கட்சி கிடையாது. அதை எதிர்த்தே அரசியல் பண்ண கட்சி. அடிப்படையில் திமுக வந்து ஒரு ஆன்டி ஸ்டேட் பார்ட்டி. அது வந்து எனி கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டையுமே எதிர்ப்பு அரசியல் செய்து தான் தன்னை வந்து ஒரு முதன்மைப்படுத்தி கொண்ட ஒரு கட்சி. அது இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம், மொழி காக்கிற போராட்டங்களாக இருக்கலாம், அதுக்கு பிறகு நடந்த சமூக நீதி, மண்டல் கமிஷன் காலகட்டத்தில் நடந்த சமூக நீதி தொடர்பான போராட்டங்களாக இருக்கலாம், அதன் பிறகு வந்த மாநில உரிமை போராட்டங்களாக இருக்கலாம். இப்படி எந்த ஃபார்மை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துக்கு, எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் திமுக தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. அதனால் வந்து
ஒருவேளை அது காம்ப்ரமைஸா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு பவர்ல ரொம்ப நீண்ட காலம் சஸ்டைன்டா இருந்திருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியா அது இருந்திருக்கும். அந்த காம்ப்ரமைஸ்க்கு அது ஒரு நாளும் தன்னை உட்படுத்தி கொண்டது கிடையாது. அதனால அது அதிகாரத்தையும் இழந்திருக்கு. அந்த அதிகாரம் முக்கியமா அல்லது கொள்கை முக்கியமா அப்படிங்கும் பொழுது கொள்கை தான் முக்கியம், அதிகாரம் தூக்கி போட்டு போயிடுவோங்கிற இடத்துல தான் அது பல காலம் செயல்பட்டு இருக்கிறது. இனியும் அப்படித்தான் செயல்படும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தவேகாவினுடைய அமைச்சரவையில மோடியினுடைய நேரடியான ஆதரவாளர்களாக செயல்பட்டவர்களும் ஆர்எஸ்எஸ்ல வந்தவர்களும் பெரியாரியத்துக்கு எதிரான கருத்துடையவர்களும் அமைச்சரவையில இடம்பெற்று இருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம எஸ்டிமேட் பண்ணி தான் எந்த மதிப்பீட்டையும் சொல்ல முடியும். ஆனால் அவர் நான் அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டேன், பெரியாரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு இமேஜ் கண்டினியூஸாக இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் அதில் நீங்கள் எதை ஏற்றுக்கிட்டீங்க, எந்த உள்ளீடை வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு தவிர்க்க முடியல. முதல் நாள் போய் நான் சிலைக்கு மாலை போடுவேன், பெரியார் திடலுக்கு போவேன், அடுத்த நாள் ஒரு ஜோசியக்காரரை கொண்டு அரசனுடைய உயர் பொறுப்பில் எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் எல்லா கவர்மெண்ட் ஃபைல்ஸ்க்கும் அக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் கொண்டு நான் உட்கார வைப்பேன் அப்படிங்கிறது பெரியாரும் பெரியார் திடலும் எனக்கு ஃபோட்டோ போஸ்ட்க்கு, ஜோசியக்காரர் கையில் அதிகாரத்தை கொடுக்கறது என்னுடைய அரசனுடைய நடைமுறை. ஸோ ஃபோட்டோ பெரியார், பவர் ஒரு ஜோசியக்காரர். அப்போது இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃபரன்ஸை அவர் ஆரம்பத்திலே இது பண்ணுறாரு. இப்போ கடுமையான எதிர்ப்பு எழுந்த பிறகு தான் அந்த ஆர்டரை அவர் ரிவர்ஸ் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு உள்ளார்ந்து இல்லை, இப்போ உள்ளேருந்து அது தப்புங்கிற சென்ஸ் கிடையாது, அதை வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டியிருக்கு. அதுவும் இன்னைக்கு உங்களை நீங்கள் யாருடைய தயவில் ஆட்சி அமைத்திருக்கிறீர்களோ அந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், இடதுசாரிகளாக இருக்கலாம், அவங்க தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்த பிறகு தான் நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் குடும்பம் இன்னைக்கு அவங்க கையில் இருக்கிறதுனால நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணுறீங்க. ஒருவேளை இந்த மெஜாரிட்டியோட விஜய் வந்திருந்தார் அப்படின்னா அந்த நியமனம் ரிவர்ஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் தான் ஒரு தடவை சொன்னால் ஒரு பேச்சு அவரே கேட்க மாட்டார்ல, அப்படிதானே? அப்போ அந்த ஹீரோ தானே இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஸோ அவர் நிச்சயமாக ரிவர்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். இன்னைக்கு யதார்த்தம் இடதுசாரிகள் எதிர்ப்பறைக்கு கொடுத்த உடனே நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, தொடர்ச்சியாக இவங்க ஊடகங்கள் சில செய்திகளை சொல்கிறாங்க. 10 மணிக்கு டாஸ்மாக மூட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான காமெடி நடந்துச்சு. துறை ஒதுக்கப்பட்ட அமைச்சர்கள் துறை சார்ந்த ஆய்வு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அதிரடி உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு அமைச்சர்களுடைய அடிப்படை கடமை என்ன தெரியுமா? துறை சார்ந்த ஆய்வு கூட்டத்தை நடத்துறது வெரி 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 அது ஏபிசிடி. அதையே பண்றதுக்கு ஒரு முதலமைச்சர் உத்தரவு போடுவாராம். அதுக்கு பேர் அதிரடின்னு ஒரு நியூஸ் கார்டு போட்டிங்கன்னா ஆட்சி நிர்வாகத்தை எவ்வளோ கோமாளி கூத்தா மாற்றி வச்சிருக்கீங்க. இந்த கேள்வி வருதா இல்லையா? எனக்கு அடுத்த கேள்வி எங்கே வருது, நீங்கள் இந்த ஊடகங்கள் முதல்வர் உத்தரவு, விஜய் உத்தரவு இப்படின்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் செய்தியா தகவலா? எதர் இட் இஸ் நியூஸ் ஆர் சோர்ஸ்? இதுக்கு கிளாரிட்டியே இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் உத்தரவு உத்தரவு உத்தரவுங்கிறீங்க. சிஎம்ஓட அதிகாரப்பூர்வ பேஜில் அப்படி எந்த உத்தரவும் வரது கிடையாது. விஜயனுடைய அதிகாரப்பூர்வ பேஜில் அப்படி எந்த உத்தரவும் வரது கிடையாது. டிஐபிஆர்ல முதலமைச்சர் உத்தரவிட்டார் அப்படின்னுட்டு அப்படி எந்த உத்தரவும் வரது கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, உத்தரவு 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 அப்படின்னுட்டு ஒரு பெரிய அளவில் செய்திகளை ஸ்பெக்குலேட் பண்ணுறீங்க. இந்த உத்தரவுக்கெல்லாம் எது ஆவணம்? அது எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட உத்தரவா, இல்லை விஜய் வாய் வழியா அல்லது ஒரு ஓரலாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா? நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுற இது எல்லாத்தையும் நீங்கள் அவர் பேரில் ஹீரோ இமேஜை ஏற்றுறதுக்காக கொடுக்கறது. இந்த ஸ்பெக்குலேஷன் ஏதாவது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, நாங்கள் எங்கே சொன்னோம், நீங்களா சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு தாவேக்கா தப்பிக்கிறது. அப்போ பொறுப்பை தாவேக்கா மீது எந்த பொறுப்பும் ஏறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல சில ஊடகங்கள் குறிப்பாக இந்த மாதிரியான சோர்ஸ் பேஸ்டு நியூஸை வச்சு டிர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு, இதுதான் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். பொதுவாக ஆளும் கட்சிக்கு எதிரான செய்திகள் நிறைய வருவதை பார்க்க முடியும். ஆட்சி பொறுப்பு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தபோது அந்த மே மாதம் 7, 8, 10 அந்த 4 நாளைக்குள்ள பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. ஆனால் பால் விலை உயர்வுன்னு செய்தி வந்தது. அந்த ஒரு வாரம் ரொம்ப ஹெக்டிக்கான இதாக இருந்தது. எல்லாமே திரித்து செய்தி பரவப்பட்டது. ஆனால் இந்த தடவை போன ஆட்சியில் முதலமைச்சர் செய்த திட்டங்கள் எல்லாமே இவர் ஆணையிட்டதாக செய்தி ஊடகங்களே செய்தி வெளியிடுறாங்க. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி பயிற்சி, அப்புறம் வருவாய் அலுவலகங்களில் எதிரில் இருக்கக்கூடிய மக்களை உட்கார வைக்க ஆணை, அப்புறம் டாஸ்மாக் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இருக்கின்ற விதியானை 21 வயது வரம்பு, இப்படி பல்வேறு விவகாரங்களில் முந்தைய அரசுகளின் விவகாரத்தில் எல்லாம்
அப்படியே விஜயினுடைய பெயர் மாற்றி அறிவிப்பில்லையாது, இதை எப்படி பாக்குறேன்? இல்ல செல்லபிள் அதெல்லாம் விற்கும்னு நினைக்கிறாங்க. படத்தை ரீமேக் பண்ற மாதிரியா? நீங்க உதாரணத்துக்குங்க, மக்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு தரப்புல ஒரு 1,70,00,000 பேர்கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி ஓட்டு போட்ட மக்கள் இப்போ வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஸோ அவர் பேர்ல நம்ம எதை வித்தாலும் அவங்க அதை கன்சியூம் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வியூஸ் ஏறும், நம்ம டிஆர்பி ஏறும் அப்படிங்கிற ஒரு அரசியலா ஒரு கேள்வி. இன்னொன்று, இவங்களுக்கு திமுகவுக்கு எதிராக யாரை நிறுத்தாலும் ஆதரிப்பாங்க. பேராசிரியர் நன்னன் வந்து ஒரு ஓமையோட சொல்லுவார், அதை நான் இங்கே ஆன் கேமராவில் சொல்ல முடியாது. இவங்க திமுகவுக்கு எதிராக வந்து எது நின்னாலும் எது வந்தாலும் அதை வந்து செந்தூர வாசம்னு நினச்சிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் நீங்கள் டிஎம்கேக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய யாரையும் இவர்கள் வந்து இது பண்ணுவாங்க. ஜெயலலிதாவுக்கு சொன்னது தான் சார். ஜெயலலிதா வந்து வீட்டிலிருந்து தலைமைச் செயலத்துக்கு வந்தால் அதிரடி. ஆமாம். ஜெயலலிதா வந்து அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினா அதிரடி. ஜெயலலிதா அரசில் ஒரு ஜிஓ பாஸ் ஆனிச்சுன்னா அதிரடி. ஜெயலலிதா அரசில் ஒரு சர்க்குலர் வந்துச்சுன்னா அதிரடி. இன்னைக்கு அது எல்லா டெம்ப்ளேட்டையும் கொண்டு வந்து விஜய் பேரில் போட்டுருது. ஒரு இமேஜை வச்சே வந்து நான் அதுதான் திமுகவுக்கான சவால்னு சொல்கிறேன். என்ன சவால்னா, ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் நீங்கள் அவங்க கொடநாட்டிலிருந்து சென்னைக்கு வந்து ஒரு 2 நாள் தங்குனாங்கன்னா போதும், ஒரு பாசிட்டிவ் பெர்செப்ஷன் அவங்களால கிரியேட் பண்ணிட முடியும். விஜய்க்கு அவர் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இமேஜ் போதும். அதில் டிஃபன் பாக்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது, 4 பாக்ஸ் இருக்குது, ஒரு மூடி தான் இருக்குது, அந்த கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு படம் வந்து விஜய்க்கு ஒரு பாசிட்டிவ் பெர்செப்ஷனை கொடுத்துரும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு நாளும் ஒரு நலத்திட்டம் செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஒரு சமூக நலத்திட்டங்களை அறிவிக்கணும், டெல்லிக்கு எதிராக சண்டை போடணும், மோடிக்கு எதிராக சண்டை போடணும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 2 டிஜிட்டுக்கு ஏற்றி வைக்கணும், தொழில் முதலீடை வந்து 3 லட்சம் கோடியிலேருந்து 12 லட்சம் கோடி கொண்டு வரணும், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை கொண்டு வரணும், சமூக நீதி சார்ந்து செயல்படணும், எல்லா நாளும் உழைக்கணும். அப்படி உழைச்சாலும் இந்த பாசிட்டிவ் பெர்செப்ஷனை ஊடகங்கள் திமுகவுக்கு கொடுக்கு. ஜெயலலிதாவோட மோர் பிரிவிலேஜ் இருக்கா? ஜெயலலிதாவாவது ஒன்று செஞ்சாதான் அதிரடி, செய்யாமலே இது அதிரடியா? அது வந்து பிரிவிலேஜ் வந்து அவங்களுடைய ஃபூட்லேருந்து வர்றது கிடையாது. அவங்க திமுகவுக்கு எதிர்நிலையில் நிற்பதால் அந்த பிரிவிலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. நாளைக்கு நீங்கள் நின்னாலும் கிடைக்கும். நாளைக்கு அங்கே ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல வந்து நின்னாலும் அந்த ப்ரிவிலேஜ் இங்கே இருக்கக்கூடிய கருத்துருவாக்க சக்திகள் கொடுப்பாங்க. அது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் விஜய், நாட் பிகாஸ் ஆஃப் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் கிடையாது. இமேஜின் பண்ணி பாருங்க சார், தூத்துக்குடியில் 13 பேரை துடிக்க சுட்டு கொண்டுட்டு நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ப்ரிவிலேஜ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. 41 பேர் இறந்த பிறகு அவங்க வீட்டுக்கு கூட போய் ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்காத ப்ரிவிலேஜ் விஜய்க்கு உண்டு. அந்த ப்ரிவிலேஜ் என்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்குன்னு கேட்குறேன். அதை என்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய கருத்துருவாக்க சக்திகள் திமுகவுக்கு கொடுத்துருக்குன்னு நான் கேட்குறேன். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் துப்பாக்கிச்சூடு பொதுமக்கள் மீது அல்லது பொதுமக்கள் ஒரு பிரிச்சுவலாக நடந்துருச்சு காவல்துறை பப்ளிக்கில், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது உண்டு, எங்களுடைய இளைஞரணி கூட்டங்களில் எங்களுடைய தோழர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறது உண்டு. என்னென்னா, திமுகவை உண்மையை சொல்லி எந்த கொம்பனும் வீழ்த்தினதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் திமுகவை வீழ்த்துவதற்கு எதிரிகள் பயன்படுத்தினது பூரா பொய், புனை சுருட்டு, கட்டுக்கதைகள், ஆதாரமற்றவைகள், அடிப்படையற்றவைகள், இதைத்தான் சொல்லித்தான் நம்மளை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறோம். இன்னைக்கு இவங்க வச்ச நரேட்டிவ் அதுதானே. பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்க. பெண்கள் பாதுகாப்பு விவகாரத்தில் என்சிஆர்பி டேட்டாவை எடுத்துட்டு பார்த்தா அப்படி இல்லையே, காவல்துறையோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா அப்படி இல்லையே. இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பெண்ணுக்கு எதிரான பாலியல் கொடுமை நடக்குதுன்னா எஃப்ஐஆர் போடுறதுக்கு ரோட்டில் இறங்கி போராட வேண்டியிருந்துச்சு. திமுக ஆட்சி காலத்தில் 3 to 6 மாதத்துக்குள்ள ஜட்மெண்டே வாங்கி கொடுத்தோம். அது அண்ணா பல்கலைக்கழக விவகாரமாக இருக்கலாம், கோயம்புத்தூரில் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் நடந்த நிகழ்வாக இருக்கலாம். அப்படி எனி ஈவெண்ட் ஒரு பிரிட்டாலிட்டி நடக்குது அப்படின்னா 6 மாதத்துக்குள்ள கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தீவிரமாக செயல்பட்ட காவல்துறை திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்துச்சு. ஆனால் பப்ளிக் பர்செப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணீங்க? அதுக்கு என்ன பேஸ், என்ன டாக்குமெண்ட் இருக்குது, என்ன எவிடன்ஸ் இருக்குது, உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இப்போ என்னென்னா, ஒரு இதுதான், இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஒவ்வொன்றா ஸ்ட்ரிக்டன் பண்ணணும் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு கொடுமை ஒரு இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கொடுமைக்கு உள்ளானவங்க இருக்காங்களா, அந்த விக்டிம்க்கு நீதி வேணும்னாலே திமுகங்கிற ஒரு இமேஜ் வந்து உள்ளே வந்தால் தான் பொது சமூகம் வந்து நீதி கேட்கும் அப்படிங்கிற இமேஜ் வந்து. உதாரணத்துக்கு நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றம் நடக்குது, திமுக ரோட்டில் போய் போராடின பிறகு தான் ஊடகங்கள் அதை கேள்வியே எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கோ கோயம்புத்தூர் நடந்த சம்பவத்துக்கோ அப்படி கிடையாது. திமுக அரசு ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்த பிறகு திமுக குற்றப்படுத்தினாங்க. இன்னைக்கு மேற்கு மாவட்டத்தில் ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமின்னு நினைக்கிறேன், ஒரு மார்ஃப்டு இமேஜ் பரவப்பட்டதுனால் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு இடத்துல வாய் பேச முடியாத சிறுமி ஒருத்தவங்க, அவங்க பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இது சமூகத்தை ஷேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அலையை உருவாக்குச்சா? இதுவே இந்த இடத்துல திமுக அரசு இருந்துச்சுன்னா எல்லாரும் நீதி கேட்க போயிருக்கும். இல்லை, எல்லா ஊடகங்களும் நீதி கேட்க வந்துருக்கும். இல்லை, இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சர்ச்சை பேச்சு அதுதான் இன்னைக்கு முக்கியம். நீங்கள் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், திமுகவை குறை சொல்கிறது இதெல்லாம் இருக்கட்டும், அது நீங்கள் பண்ணுங்கள், அது உங்களுடைய கடமை, நீங்கள் அதை பண்ண போகிறீங்க. அட்லீஸ்ட் விக்டிம் பக்கம் நின்று அரசை நோக்கி கேள்வி கேளுங்க. விக்டிம் பக்கம் நின்று இப்போ நீ கேட்கலையா? திமுக அரசு செயல்பட்டது, ஒவ்வொரு விக்டிம் பக்கமும் நின்று அரசே செயல்பட்டது. நீங்கள் செயல்படணும், நரேட்டிவை செல் பண்ணீங்க, செல்லிங் அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செல் பண்ணீங்க, அதிலலாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் விக்டிம் பக்கமே அரசு நிற்கலையே. இந்த நான் சொன்ன 2 இன்சிடெண்ட்டில் யாராவது ஒருத்தர் அரசு நோக்கி ஆக்டிவிஸ்ட் அல்லது ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாங்க? எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் ஃபஸ்ட்டு செஷன் வந்து முடிந்திருக்கிறது. அடுத்து அஃபீஷியலாக இன்னொரு செஷன் வந்து ஆளுநரோடு தொடங்க போகிறது. இந்த ஃபஸ்ட்டு செஷன் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு செஷன் சொல்கிற செய்தி ஒன்று தான். தொடர்ச்சியாக இங்கே சமூக ஊடகங்களில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, விஜய் வந்து மோடி மாதிரி, அவர் வந்து ஒரு பெரிய இமேஜ் பில்டர், அந்த இமேஜை வந்து திமுகவால் உடைக்க முடியாது, அவர் கண்டினியூஸாக ஆட்சியில் இருப்பார், அப்படி இப்படின்லாம் ஒரு இமேஜ் செட் பண்ணுறாங்க. அவர் மோடி மாதிரி, அதில் நான் எந்த மாற்று கருத்து இல்லை, அவர் மோடியாகவே இருக்கலாம். ஆனால் அதை பார்த்துட்டு போகிறதுக்கு திமுக வந்து காங்கிரஸோ ராகுலோ கிடையாது. வி ஆர் நாட் தட் மச் வீக் அப்படிங்கிற செய்தி தான் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அந்த உரையினுடைய ஒன்லைன். அங்கேருந்து தான் நீங்கள் டெரைவ் பண்ணணும். நாங்கள் வந்து இந்த 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 களத்தை இப்படியே விட்டுட்டு போகக்கூடியவங்க இல்லை. வி ஆர் ஃபைட்டிங், வி வில் ஃபைட். அதுதான் அந்த செய்தி. நான் வந்து அவரை ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ இது பண்ண முடியாது, இந்த கட்சி இதை விட மோசமாக தோற்றுருக்கு சார். 1991 2 சீட்லேருந்து எழுந்து வந்தோம். அன்னைக்காவது எங்களுக்கு வந்து நல்லாட்சி புரிஞ்சாங்கங்கிற சிம்பத்தி வேவ் இருக்குது. அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு வந்து குழப்பலியை சுமந்துட்டு திமுக ரோட்டில் நடமாட முடியாத ஒரு காலத்திலிருந்து 5 வருஷத்தில் ஜெயலலிதாவை தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் திமுகவை நோக்கி வந்தார்கள். அதுதான் 96 வரலாறு. அந்த வரலாற்றை திருப்பி எங்களால் செயல்படுத்த முடியும். திருப்பி அதுதான் சொல்கிறேன், எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அந்த உரை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லுது. வி ஆர் நாட் தட் மச் வீக், வில் நெவர் லெட் இட் கோ, வி ஆர் ஃபைட்டிங். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு